Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ தாங்க. ஒரு கிரியேட்டருக்குமே பாத்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவா தான் இருக்கும். ஸோ எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. சேனல் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நான் ஆரம்பிச்சேன். அதாவது இந்த அளவுக்கு வருவேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஸோ சேனல் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் எதுவுமே தெரியாமல் ஸோ நான் பாட்டுக்கு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் இயர் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா கரோனா ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்திங்கன்னா நிறையா ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நீ இந்த மாதிரி சேனல் ஆரம்பிச்சேன்னா எல்லாருமே கற்றுக்குவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே ஆரம்பிச்சது அந்த பிரியாஸ் கிச்சன். ஸோ அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்குமே எல்லா குரூப்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவலாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் அமிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ வித்தின் 2 ஹவர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 270 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளை நம்பி இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு வீடியோக்குமே நான் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். இனிஷியலாக பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாக தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். வெறும் ரெசிபீஸ் மட்டும் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெசிபீஸ் வந்து அவ்வளோ வியூஸ் போகலை, ரீச் ஆகவே இல்லை. ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆர்கனைசேஷன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. அது வந்து கொஞ்சமாக ரீச் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு ஜேர்னலாக எடுத்து நான் ஆர்கனைசேஷன் நிறையா பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபேஷன், அதாவது குர்த்தியில் பார்த்திங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைலிங் ஐடியாஸ் அந்த மாதிரி கொண்டு வந்தேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸில் என் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதுதான் அப்படின்னு ரூட்டை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபேஷன் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தேன். வ்ளாக்ஸ், ஃபேஷன் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் ஆர்கனைசேஷனும் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி ஆரம்பித்தது தான் பிரியாஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். ஸோ இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் மட்டும்தான். ஸோ நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதை தவிர என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பெரியவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது பேசக்கூடாது அப்படின்னா, ஆனால் என் குழந்தைங்க வந்து அந்த டைமில் பேசாமல் இருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஏன்னா என் சின்ன பையன் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறாங்கன்னு இனிஷியலாக வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து அது வந்து நேச்சுரல் தான். பட் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அம்மா வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஓகே, நமக்காக அவங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து நைட்டில் தான் ஷூட் பண்ணுவேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நைட் ஷூட்டிங், அதுக்கப்புறம் நைட் வந்து எடிட்டிங் பண்ணுவேன். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு டெடிக்கேட்டட் ஹோம் மேக்கராக இருக்கணும் தான் விரும்புவேன். அதனால தான் வேலைக்கு கூட போகாமல் ஸோ வீட்லேயே ரொம்ப ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இதனால என் ஃபேமிலியில் எந்த எஃபெக்ட்டும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் அவங்களுக்கு கூட எவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அதுக்கு அந்த டைமில் ஸோ மீதி இருக்க டைமில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறேன். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ஸோ வீக்லி 2-3 வீடியோஸ் போடுங்கன்னு கேட்குறீங்க. எனக்கும் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. பட் என்னால் முடியல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் வந்து ஹெல்ப்பர் கிடையாது, எந்த மெய்டும் வச்சுக்கிறதில்ல, எல்லா வேலையும் நான் தான் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா என்னால் வந்து டைம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்காங்க, ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் வந்து இவ்வளோ வீடியோஸ் இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் வந்து ட்ரை பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவர் எடிட்டிங்லையோ இல்லை அதிலெல்லாம் மற்றதெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டார். பட் குழந்தைங்கள வந்து நான் வீடியோ எடுக்கும் போது பார்த்துக்குவார். அதுவே நான் பெரிய ஹெல்ப்பாக நினைக்கிறேன். நான் இருக்கேன், நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த மோட்டிவேஷன் இருந்தால் போதும், நிறைய பெண்கள் வந்து முன்னேறுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னோடய ஹஸ்பண்டுக்கு. அதுக்கப்புறம் அம்மா அப்பா, அவங்களோட பிளெஸிங்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அம்மா அப்பாவுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் இனிஷியலாக பார்த்திங்கன்னா அவங்க தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நான் எந்த நேமும் மென்ஷன் பண்ண விரும்பலை. பிகாஸ் ஒருத்தர் நேம் சொன்னால் நிறைய பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ காமனாக எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கண்டிப்பாக உங்களுக்கு தான், வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு தான். ஸோ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணுறீங்க. அவங்க ஒரு கமெண்ட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க, எல்லா கமெண்ட்டுக்குமே நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ப்ளஷர் டு ரிப்ளை யூ. தேங்க்யூ ஸோ மச். இதே லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. ஆக்சுவலி இந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்து பார்த்திங்கன்னா 10 days ஆகிடுச்சு. பட் நான் இன்னும் அன்பாக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். பிகாஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெளியே போயிருக்காங்க.
நான் எல்லோரும் முன்னாடி வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணேன் அண்ட் ஸ்டில் அவங்களால கலந்துக்க முடியல. பட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 20 மெம்பர்ஸ் கூட நான் கூப்பிட்டு அவங்க கூட வந்து அன்பாக்ஸ் பண்ணேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சேனல் ஆரம்பிக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்காதான்னு எல்லாருமே வந்து ஏங்குவாங்க. அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டோக்கன் ஆஃப் லவ்வாக பார்த்திங்கன்னா அவங்க கூட செலிப்ரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் லன்ச் வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ அந்த செலிப்ரேஷன் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செலிப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 100K அப்படின்னு ஒரு ஃபாயில் பலூன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து தனித்தனியாக தான் இருந்துச்சு. 2 0 அதுக்கப்புறம் ஒரு 1 அப்புறம் லெட்டர் K அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அமேசானில் தான் அதை வாங்கினேன். ஸோ இதோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. 1 மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு, மற்றபடி எல்லாம் அழகாக இருந்தது. ஸோ இது வந்து நல்லா ஏர் ஃபில் பண்ணிவிட்டு நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் உள்ளே வரது பார்த்திங்கன்னா இவங்க வந்து கயல்விழி. இங்கே உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்கிறது பிரியான்னு ஏற்கனவே கோலி வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்சி, அதுக்கப்புறம் லக்ஷ்மி, இவங்கெல்லாம் டான்ஸ் பார்ட்னர்ஸ். இவங்க அகல்யா, இவங்க அமுதாக்கா, இவங்க சுஜாக்கா அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா சுபாக்கா. இவங்கெல்லாம் என்னோட பிளாக்ல இருக்காங்க. ஸோ ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பார்த்திங்கன்னா ரஜிதா மேடம் அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சீதாக்கா. இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா தெலுங்கு. ஸோ இங்கே வந்து எனக்கு பழக்கமானவங்க, ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு சீனியர்ஸ். இவங்க பார்த்திங்கன்னா மகா க்ரீன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அண்ட் இங்கே ரெட் ட்ரெஸ் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா அபிநயா. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா அகைன் சுபாக்கா நிற்கிறாங்க அண்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஐஷு, அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வித்யா. இவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டுங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக கேக் வந்துருந்துச்சு. இந்த கேக் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்துருந்தாரு. அவரால் ஜாயின் பண்ண முடியல, ஸோ ஒர்க் ஷெடியூல் அதிகமாக இருந்தனால. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் சக்தி கிட்ட இந்த கேக் வந்து கொடுத்து வச்சுருந்தாரு. ஸோ அவள் சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கேக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது அண்ட் கேக் டிசைன் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து கேக் கட்டிங் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அப்பப்போ தான் வருவாங்க, ஒரு 2-3 மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் மீட் பண்ணுவோம். ஸோ மொத்தமாக மீட் பண்ணது பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நாங்கள் மீட் பண்ணுறோம்.
சூப்பராக கேக் கட் பண்ணி முடிச்சு நல்லா செலிப்ரேட் பண்ணோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன் அன்பாக்ஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் கையிலையும் இந்த சில்வர் ப்ளே பட்டன் இருக்குதுன்னு நினைக்கும் போது இந்த மொமெண்ட்டுக்காக நான் ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு காரணமான எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இதுக்கு தவிர என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மொமெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆக்சுவலி ஹாப்பி டியர்ஸ் வந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மொமெண்ட். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க. நம்ம 100K பாஸ் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க. முழுமையான சந்தோஷம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆசைப்பட்டதும் நம்ம கனவு கண்டதும் நம்ம கையில் இருக்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பொக்கிஷன்னு. ஸோ அப்படி தான் எனக்கு அந்த மொமெண்ட் இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி நானும் சரி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம். அந்த மொமெண்ட்டில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் என் கூட இல்லை அப்படின்னு ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி அந்த டே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக போச்சு. இவங்க பார்த்திங்கன்னா சர்வேஸ்வரி, அதாவது சர்வேஷ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ரொம்ப மல்டி டேலண்டடான ஒரு பொண்ணுங்க. நிறைய ஸ்கில்ஸ் அவகிட்ட இருக்குது. ஸோ அவளோட சேனலும் வந்து 100K ரீச் ஆக என்னோட பெஸ்ட் விஷஸ். டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. ஸோ கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தோம். லஞ்ச் வந்து உள்ள டவுன்ஷிப்குள்ளேயே பார்த்திங்கன்னா கேன்டீன் இருக்குது. அங்கேயே ஆர்டர் கொடுத்துட்டோம். என்னென்ன மெனுன்னு பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி சொல்லியிருந்தோம். ஸ்டார்டர் பார்த்திங்கன்னா ப்ரான் 65, அப்புறம் வெஜ்ஜுக்கு பார்த்திங்கன்னா கோபி 65 சொல்லியிருந்தோம். காமனாக பார்த்திங்கன்னா புல்கா ஆர்டர் பண்ணிட்டோம். புல்காவுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் கறியும் இருந்துச்சு, சிக்கன் கறியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கர்ட் ரைஸ், குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்கிறதுக்காக நூடுல்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். ஸ்வீட் பார்த்திங்கன்னா சேமியா கீரும், அதுக்கப்புறம் இங்கே ஃபேமஸான பூர்ணம் போர்லுன்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்வீட்டு. அதாவது நம்ம ஊரில் சுய்யம் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த ஸ்வீட் வந்து சொல்லியிருந்தோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் கொஞ்சம் இருந்தது. பிகாஸ் கர்ட் ரைஸோட ஃபினிஷிங் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக கர்ட் ரைஸ் எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா பரிமாற ஆரம்பித்தோம். ஒரு சிலர் வந்து பியோர் வெஜ் இருந்தாங்க. ஸோ தனித்தனியாக வந்து பரிமாற ஆரம்பித்தோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தேஜா. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். தேஜஸ்ரீ கௌரி தெலுங்கு விளாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்காங்க. இங்கே எனக்கு தெலுங்கு ஃப்ரெண்ட். இவங்க பையனும் என் பையனும் வந்து கிளாஸ்மேட். ஸோ அவங்க மூலமாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். 3 days டிஃப்ரென்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தேஜாவுக்கும் வந்து சீக்கிரமாக 100K ரீச் ஆகணும், சில்வர் ப்ளே பட்டன் வந்து வாங்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து எனக்கு விஷ் பண்ண ஆரம்பித்தாங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. பிரியா அவர்களுக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. எனது இனிய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வளர ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரியா. சீக்கிரமே கோல்ட் பட்டன் வாங்குறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சாரு. நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு கோல்டு பட்டன் வாங்குறதுக்கு கங்க்ராட்ஸ். இவங்க வந்து ஜென்சி வந்து ஒரு சேனல் வச்சுருக்கா. ஸோ சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நானும் ஜென்சி வந்து நிறையா டான்ஸ் பண்ணியிருக்கேன். டான்ஸ் பார்ட்னர், சூப்பராக டான்ஸ் ஆடுவா. நிறையா டான்ஸ் வீடியோ நான் போடுவேன்னு எதிர்பார்க்குறேன். என்ன ஜென்சி? கங்க்ராட்ஸ் பிரியா. இப்போ வந்து 10 lakh சீக்கிரமாக வரும். அதே நாங்களெல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஜென்சி வந்து கேரளா. ஸோ அதனால் தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். கங்க்ராட்ஸ் பிரியா. நெக்ஸ்ட் இயர் கோல்டு வாங்கணும். ஓகேயா? கங்க்ராட்ஸ் டியர். நீ வதியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரியா. தேங்க்யூ சக்தி. நெக்ஸ்ட் கோல்டு. அனைவரிடமும் பிரியமாக பழகும் பிரியா அவர்களுக்கு எனது இனிய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இப்பொழுது கிடைத்துள்ளது. சில்வர் பட்டன் கிடைத்துள்ளது. இன்னும் பல விருதுகள் அவர் வாங்க வேண்டும். யூடியூபில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துள்ளேன். அதில் பிரியா அவர்களது எப்பொழுதுமே பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி மிகவும் பயனுள்ள விதமாகவே உள்ளது. யூடியூப்ஸ் அனைத்தும் எந்த சேனலாக இருந்தாலும் அவங்களோடது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு.
ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. எல்லாரையுமே ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட ஸ்பீச்சும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். யார் யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சேனல் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸே அவங்கக்கிட்டேருந்து எதுவுமே வராது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அவங்களோட சேனல். இன்னும் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் பிரியா. தேங்க்யூ. முடிச்ச அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. 11:30க்கு ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஒருத்தராக வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா 12:45 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசி சிரித்து நிறைய நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். முடியும் போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பும் போது 4:30 4:45 ஆகிடுச்சு. ஸோ அந்த டே வந்து ரொம்ப அழகாக ஹாப்பியாக போச்சு. ஸோ இதே சந்தோஷம் வந்து எனக்கு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய யூனிக்கான வீடியோஸ் உங்களுக்காக கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.